ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஆர் ஆரி கிரியேட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. மேலே 1/2 இன்ச் விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்து 5 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 5 எதுக்குன்னா ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. அதில் வந்து 2.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்குக்காக தான். இப்போது கீழே போட்டிருக்க லைன் வந்து ஃப்ரண்ட் நெக்கு, மேலே இருக்க லைன் வந்து பேக் நெக்கு. பேக் நெக்லேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு எடுத்து கேர்வ் எடுத்துக்கோங்க. கேர்வ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதிலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு உங்களோட மார்க்கிங் எவ்வளோ வருதோ சீம் அலவன்ஸோடு சேர்த்து நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சைடில் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இல்லை எக்ஸ்ட்ராவும் துணியும் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க மறக்காமல். ஏன்னா அப்போ தான் அந்த பேக் சைடில் இருக்கிற நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து மறக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து சாட்டின் கிளாத்து மெயின் கிளாத்தை எடுத்து லைனிங் துணியும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 பீசஸையும் வச்சு கீழே வந்து நம்ம சர்க்கிள் கட்டிங் போடுறதுக்காக மெயின் கிளாத்து, அப்புறம் வந்து சாட்டின் கிளாத்து, லைனிங் கிளாத்து 3த்தையும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி போட்டு நீங்கள் சர்க்கிளாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 35 எடுத்திருக்கேன். அதில் 2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்காக, கீழ் பக்கத்துக்காக. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.